சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்யம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்யம் சிவம் சுந்தரம் சத்யம் சிவம். ஓம் சாந்தி. இன்றைய அழகான முரளியில அற்புதமா பாபா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் வாங்க. அன்றைய காலங்களில் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடனே பாபா வந்து பஹாடை கூட்டிகிட்டு போய் எப்படி அழகாக ஞான சிந்தனை செய்ய வச்சார் இல்லையா, அதுபோல் நாம் கூட இப்போ தனிமையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும், ஏகாந்தத்தில் அமர்ந்து அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நிறைய குழந்தைங்க கண்காட்சியில் ஓடி ஓடி சேவை பண்ணுறாங்க, நல்ல நல்ல குழந்தைகள் நல்லா சேவை பண்ணுறாங்க. ஆனால் நாம் சேவை செய்யும்போது வேறு எந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வந்தாலும் நான் ஆத்மா என்னுடைய சகோதர ஆத்மாவுக்கு நான் புரிய வைக்கிறேன், இந்த மாதிரி நினைவிலிருந்து நாம் சேவை செய்ய வேண்டும்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, மாயா மீது வெற்றி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும். அடுத்து பாபா சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு நீங்கள் நினைவில் இருப்பீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் அழியும். அதனால் எல்லாருமே நல்லா நினைவில் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் கடைசி நேரத்தில் பாபாவுடைய நினைவு நமக்கு வரும். எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பாவங்கள் அழியும்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, கண்டிப்பாக சார்ட் வைக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் சார்ட் எழுதுறது இல்லை. சார்ட்டில் 2 விஷயம் கண்டிப்பாக எழுதணும். நான் எவ்வளோ சேவை பண்ணியிருக்கேன், எவ்வளோ நேரம் நினைவு செய்தேன், இந்த 2 விஷயத்த கட்டாயம் சார்ட்டில் எழுதணும்னு பாபா சொல்கிறாங்க. அடுத்து பாபா சொல்கிறாங்க, மாயா கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதோடு நின்றக்கூடாது, மறுபடியும் நிமிர்ந்து நிற்கணும்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நிமிர்ந்து நின்று நம்ம தோல்வி அடையாத அளவிற்கு நம்மளை நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை அடைய முடியும். நான் ஆத்மா பாவனமாகி பாவனமான உலகத்திற்கு எஜமானன் ஆக போகிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்க சொல்கிறாரு. இது போல் இன்னும் பல நல்ல நல்ல விஷயங்களை பாபா முரளியில் சொல்லியிருக்காங்க. வாங்க இன்றைய முரளியை விரிவாக கேட்கலாம். 7/1/2025 காலை முரளி பாப் தாதா மதுபன். தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்வதன் மூலம் சத்யுகத்தின் மரம் அதாவது உலகம் உங்கள் பார்வையில் தென்படும். மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். கேள்வி, யார் ஞானத்தில் ஆர்வமுள்ள குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் அடையாளம் என்ன? பதில், அவர்கள் தங்களிடையே ஞானத்தின் விஷயங்களை பற்றித்தான் பேசுவார்கள். ஒரு பொழுதும் பிற விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய மாட்டார்கள். ஏகாந்தமாக அதாவது தனிமையில் சென்று ஞானத்தை ஆழமாக சிந்தனை செய்வார்கள். கேள்வி, இந்த உலக நாடகத்தில் எப்படிப்பட்ட ரகசியத்தை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிந்துள்ளீர்கள்? பதில், இந்த உலகத்தில் ஒரு சிவ பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நிலையானது இல்லை. பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டும் அல்லவா? இது கூட நாடகத்தின் ரகசியம் என குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கம யுகத்துல வரக்கூடிய பாபா புரிய வைக்கிறாரு. நாம பிராமணர்களாக இருக்கிறோம் அப்படிங்கறத குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். தன்னை பிராமணர் என புரிந்துள்ளீர்களா அல்லது இதையும் மறந்து விட்டீர்களா? பாபா கேக்குறாங்க. பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பதில்லை. நாம் பிராமணராக இருக்கிறோம் என்ற நினைவு உங்களுக்கு அவசியம் இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். சங்கமயுகத்தில் நீங்கள் புது புது விஷயங்களை கேட்கிறீர்கள். ஆகவே இதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும்னு பாபா சொல்றாங்க. இதைத்தான் ஞானத்தை ஆழமாக சிந்திப்பது என கூறப்படுகிறது. நீங்கள் ஞானி யோகிகள். உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிறைந்துள்ளது. ஆகவே உங்கள் மூலம் ஞான ரத்தினங்கள் வெளிப்பட வேண்டும்.
தன்னைத்தான் சங்கமயுக பிராமணர் என புரிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இது கூட புரிவதில்லை. தன்னைத்தான் சங்கமயுகத்தை சார்ந்தவர் என புரிந்து கொண்டால் சத்யுகத்தின் மரம் உங்கள் பார்வையில் தென்படும். அதனால அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். தந்தை எதை புரிய வைக்கிறாரோ அதை உங்களுக்குள் திரும்ப திரும்ப சிந்தனை செய்ய வேண்டும். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம், இது கூட உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. சங்கம யுக படிப்பிற்கும் நேரம் தேவைப்படுகிறது. இந்த ஒரே ஒரு படிப்பு தான் நரனிலிருந்து நாராயணனாக, நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியது. நாம் மீண்டும் தேவதைகளாக சொர்க்கவாசியாக ஆகிறோம் என்ற நினைவின் மூலம்தான் மகிழ்ச்சி ஏற்படும். சங்கமயுக வாசியாக இருந்தால்தான் சொர்க்கவாசியாக ஆவீர்கள். இதற்கு முன் நரகவாசியாக இருந்தீர்கள். அப்போது மிகவும் கெட்ட நினைவில் கெட்ட காரியம் செய்தீர்கள். இப்போது அதனை நீக்க வேண்டும். மனிதரிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். யாருடைய மனைவியாவது இறந்துவிட்டால் அவரிடம் உங்கள் மனைவி எங்கே என கேட்டால் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என சொல்வார். சொர்க்கம் என்றால் என்ன? இது அவருக்கு தெரியாது. ஒருவேளை இறந்தவர்கள் சொர்க்கவாசி ஆனால் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அல்லவா? இப்போது குழந்தைகள், நீங்கள் இந்த விஷயங்களை அறிந்துள்ளீர்கள். யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போனதா சொல்லுவாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னா சந்தோஷப்படணும் தானே, ஆனா துக்கத்துல இருப்பாங்க. அப்போ பாபா இதன் மூலமாக ஆழமான ரகசியத்தை புரிய வைக்கிறாரு. நாம் இப்போது சங்கம யுகத்தில் இருக்கிறோம், பாவனமாகிறோம் என்ற சிந்தனை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். சொர்க்கத்தின் பிராப்தியை தந்தையிடமிருந்து அடைந்து கொண்டிருக்கிறோம். இதனை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும், மறக்க கூடாது. ஆனால் மாயா மறக்க வைத்து ஒரே அடியாக கலியுகவாசியாக ஆக்கிவிடுகிறது. முற்றிலும் கலியுகவாசி போன்ற நடைமுறை மாறிவிடுகிறது. பிறகு மகிழ்ச்சி ஏற்படுவதில்லை. முகத்தோற்றம் சடலத்தை போன்று தென்படுகிறது. அனைவரும் காம நெருப்பில் இருந்து சடலம் போல ஆகிவிட்டனர் என்று தந்தை கூறுகிறார். நாம் மனிதரிலிருந்து தேவதையாக ஆகின்றோம். ஆகவே அவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா? எனவே அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பற்றி கோபியர்களிடம் கேளுங்கள் என மகிமை செய்யப்படுகிறது. நமக்கு அவ்வாறு உணர்வு ஏற்படுகிறதா என மனதை கேளுங்கள். நீங்கள் ஈஸ்வரிய மிஷன் அல்லவா? ஈஸ்வரிய அமைப்பு என்றால் என்ன காரியம் செய்கின்றது? முதலில் சூத்திரரிலிருந்து பிராமணராக, பிராமணரிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றது. நாம் பிராமணராக இருக்கின்றோம், இதனை மறக்க கூடாது. அந்த பிராமணர்கள் தன்னை பற்றி கேட்டால் உடனே நாங்கள் பிராமணர்கள் என கூறுவார்கள். அவர்கள் குக வம்சத்து பிராமணர்கள், நீங்கள் முக வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்கு மிகவும் நஷா இருக்க வேண்டும். பிரம்மா போஜனம் என்று மகிமை பாடப்படுகிறது. நீங்கள் யாருக்காவது பிரம்மா போஜனம் கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நாம் தூய்மையான பிராமணர்களால் செய்யும் போஜனம் சாப்பிடுகிறோம். மனம், வார்த்தை, கர்மம் தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த விதமான தூய்மையற்ற காரியமும் செய்யக்கூடாது. நேரம் பிடிக்கிறது. பிறந்ததிலிருந்து யாரும் இவ்வாறு ஆவதில்லை. இதற்கு சிறிது காலம் ஆகிறது. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என மகிமை செய்யப்படுகிறது. தந்தையின் குழந்தை ஆன உடனேயே ஆஸ்தி கிடைத்துவிடும். ஒரு முறை புரிந்து கொண்டு இவர்தான் நமது பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர். ஒரு முறை புரிந்து கொண்டு இவர்தான் நம் பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர். இவர்தான் நமது பிரஜாபிதா பிரம்மா என கூறுகின்றனர். பிரம்மா மற்றும் சிவபாபா நம்பிக்கையின் மூலம் வாரிசாக ஆகின்றனர். பிறகு ஒருவேளை ஏதாவது தழகிலான காரியம் செய்தால் தண்டனைகள் மிகவும் அடைய வேண்டி வரும். இவ்வாறு காசியின் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்கின்றனர். இவ்வாறு தண்டனை அடைவதால் கணக்கு வழக்குகள் முடிகிறது என நம்புகின்றனர். முக்திக்காக குகைகளில் அமர்ந்தனர். இங்கு அவ்வாறு எந்த விஷயமும் இல்லை. மனதால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார். எவ்வளவு சகஜமாக இருக்கிறது. இருந்தாலும் மாயாவின் சுழற்சி ஏற்படுகிறது. உங்களுடைய யுத்தம் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்கிறது. உடல் பலத்தால் செய்யும் யுத்தத்தில் கூட இவ்வளவு நேரம் ஆகாது.
நீங்கள் இங்கு வந்தது முதல் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. பழைய குழந்தைகள் எவ்வளவு காலமாக யுத்தம் செய்கின்றனர். யாரெல்லாம் புது குழந்தைகளாக வந்திருக்கிறீர்களோ அவர்களோடும் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்த காலத்தில் யாராவது இறந்துவிட்டால் அதற்கு பதிலாக வேறு யாராவது சேர்த்துக் கொள்வார்கள். இங்கு கூட சிலர் இறக்கின்றனர். ஆனாலும் புதிதாக சேர்ந்து குழந்தைகள் அதிகமாகின்றனர். தர்மத்தின் மரம் பெரிதாக வளரத்தான் வேண்டும். இவர் தந்தையாகவும் சுப்ரீம் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றார் என்ற நினைவு இருக்க வேண்டும் என தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கிருஷ்ணரை சத்குரு, தந்தை, டீச்சர் என கூற முடியாது. நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடிவிடுகின்றனர். கண்காட்சி சேவை கமிட்டியில் நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அவர்களுக்கு வழிகாட்டுதல் கிடைக்கிறது. ஆகவே சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரிய அமைப்பை சேர்ந்த நல்ல குழந்தைகள் என கூறுவார்கள். நாம் சேவை செய்கிறோமா என தன் மனதை கேளுங்கள். நாங்கள் இறை தந்தையின் சேவையில் மட்டுமே இருக்கிறோம் என கூறப்படுகிறது. இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மன்மனா பவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். உங்களுடைய பெயர் சுயதர்ஷன சக்கரதாரி, அதனை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். சுயதர்ஷன சக்கரம் நிற்காது அல்லவா? நீங்கள் சைத்தன்யமான லைட் ஹவுஸ். உங்களுக்கு மகிமை செய்யப்படுகிறது. எல்லையில்லாத தந்தையின் புகழையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவர்தான் ஞானக்கடல், பதீத்த பாவனன், கீதையின் பகவானாக இருக்கிறார். அவர்தான் ஞானம் மற்றும் யோகத்தினால் காரியத்தை செய்விக்கின்றார். இதில் யோக பலத்திற்கு மிகவும் மகத்துவம் இருக்கிறது. பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் புகழ் வாய்ந்தது. அதை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். சந்நியாசிகள் ஹடயோகியாக இருப்பதால் அவர்கள் பதீத்தமானவர்களை பாவனமாக்க முடியாது. ஒரு தந்தையிடம் மட்டுமே ஞானம் இருக்கிறது. ஞானத்தின் மூலம் நீங்கள் பிறவி எடுக்கின்றீர்கள். கீதை தந்தைக்கு சமமானதாக கூறப்படுகிறது. தாய் தந்தை அல்லவா? நீங்கள் சிவபாபாவின் குழந்தைகள். பிறகு தாய் தந்தையும் வேண்டும் அல்லவா? மனிதர்கள் மகிமை பாடுகின்றார்கள், ஆனால் புரிந்து கொள்வதில்லை. தந்தை கூறுகிறார், இதனுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. இறை தந்தை என கூறப்படுகிறது. பிறகு தாய் தந்தை என ஏன் அழைக்கப்படுகிறது? சரஸ்வதி இருந்தாலும் நடைமுறையில் உண்மையான தாயாக பிரம்மா புத்திரர் இருக்கிறார் என சிவபாபா புரிய வைக்கிறார். அதாவது சிவபாபா தந்தையாக, பிரம்மா தாயாக இருக்காங்க. அம்மா சரஸ்வதி இருந்தால் கூட நடைமுறையில பிரம்மா கூட அம்மாவாக இருக்கிறாருங்கிற ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறாரு. கடல் மற்றும் பிரம்மா புத்திரர் இருக்கின்றார். முதலில் இவர்களுக்குள் சந்திப்பு ஏற்படுகிறது. பாபா இவருக்குள் வந்திருக்கிறார். இவை எவ்வளவு ஆழமான விஷயமாகும். நிறைய குழந்தைகளின் புத்தியில் இந்த விஷயங்கள் இல்லாததால் சிந்தனை செய்வதில்லை. மிகவும் சாதாரண புத்தி உடையவர்கள் சாதாரண பதவி அடைகின்றனர். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என அவர்களுக்கும் தந்தை புரிய வைக்கிறார். இதுவும் சகஜம் அல்லவா? நம் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா. மனதினால் என்னை மட்டும் நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவர் கூறுகின்றார். இது முக்கியமான விஷயமாகும். நம்ம எல்லாருமே ஒரே ஒரு பரமாத்மாவுடைய குழந்தைகள். அவரை நினைவு செய்தால் தான் பாவம் அழியும். நினைக்காதவரை பாவம் அழியாது. அதனால எந்த அளவிற்கு அவருடைய நினைவுல நம்ம இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜென்ம ஜென்மங்களாக செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதனால நினைவு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம்னு பாபா சொல்றார். மந்த புத்தி உடையவர்கள் பெரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது. எனவே கீதையில் கூட மன் மனாபவ என்ற வார்த்தை இருக்கிறது. பாபா நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்கிறது என நிறைய பேர் எழுதுகின்றார்கள். அடிக்கடி மறந்து விடுகின்றனர். ஏதாவது விஷயங்களில் தோல்வி அடைந்து விடுகின்றனர். மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்து சண்டையாக இருக்கிறது.
இதனை பற்றி யாருக்கும் தெரியாது. நிறைய குழந்தைங்க பாபா கிட்ட எழுதுறாங்க, பாபா மறந்து போயிடும், எங்களால சதா நினைக்க முடியல, அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க. பாபா சொல்றாங்க, இது குத்து சண்டை இல்லையா, மாயா கூட போரிட்டு கொண்டே இருக்கிறீர்கள். மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்து சண்டையாக இருக்கிறது. இதனை பற்றி யாருக்கும் தெரியாது. மாயா மீது வெற்றி அடைந்து கர்மாத்தீத் நிலை அடைய வேண்டும் என்று பாபா புரிய வைக்கிறார். முதலில் நீங்கள் கர்மத்தின் சம்பந்தத்தில் வந்தீர்கள். அரை கல்பத்திற்கு பிறகு நீங்கள் கர்ம பந்தனத்தில் வந்துவிட்டீர்கள். முதலில் நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீர்கள். கர்ம பந்தனத்தில் சுகமோ அல்லது துக்கமோ இல்லை. பிறகு சுகமான சம்பந்தத்தில் வந்தீர்கள். நாம் முதலில் சம்பந்தத்தில் வந்தோம், பிறகு துக்கத்தில் இருக்கிறோம், பிறகு நிச்சயமாக சுகத்தில் செல்வோம் என்பதையும் இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். புதிய உலகத்தில் இருந்த பொழுது எஜமானராக தூய்மையாக இருந்தோம். இப்போது பழைய உலகத்தில் அழுக்காகி விட்டோம். மீண்டும் நாம் தேவதையாக ஆகின்றோம். இதனையும் நினைவில் கொள்ள வேண்டும். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீர்கள். சாந்தி தாமம் வழியாக சுகதாமத்திற்கு செல்வீர்கள் என பாபா கூறுகின்றார். முதலில் வீட்டிற்கு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்காக பதீத்த பாவனன் நான் உங்களை தூய்மையாக்குகிறேன் என தந்தை கூறுகின்றார். கால சக்கரம் முடிகிறது, இதில் நாம் இத்தனை பிறவி எடுத்தோம் என தனக்குத்தான் சொல்லி பார்க்க வேண்டும். பொது பத்தீத்த நிலையிலிருந்து பாவனமாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். யோக பலத்தின் மூலமாகவே பாவனமாவீர்கள். இந்த யோக பலம் மிகவும் புகழ் வாய்ந்தது. இதனை தந்தை மட்டுமே கற்றுத்தருகின்றார். இதில் சரீரத்தால் செய்வதற்கான விஷயம் ஒன்றுமில்லை. எனவே முழு நாளும் இந்த விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டும். ஏகாந்தமாக எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து புத்தியில் இதனை சிந்திக்க வேண்டும். ஏகாந்தமாக இருப்பதற்கு நிறைய இடங்கள் உள்ளது. மேல் மாடியில் சென்று சிந்தனை செய்யலாம். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. முன்பெல்லாம் நீங்கள் காலை முரளி வகுப்பு முடிந்தவுடன் மலை மேல் சென்று வந்தீர்கள். வகுப்பில் கேட்ட விஷயங்களை சிந்தனை செய்வதற்காக மலை மேல் சென்று அமர்ந்தீர்கள். அப்ப குழந்தைகளை பாபா முரளி கிளாஸ் முடிஞ்ச உடனே மலை பகாடுக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க அமர்ந்து ஞான சிந்தனை செய்திருக்கிறாங்க. அது மாதிரி இப்ப கூட நாம என்ன பண்ணணும், தனிமையான இடத்துல அமர்ந்து கேட்ட முரளியை நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். அப்பதான் நிறைய சக்தி, நிறைய வழிகாட்டுதல், நிறைய பதில்கள் நமக்கு முரளியிலிருந்து கிடைக்கும். யார் ஞானத்தில் ஆர்வமாக இருக்கின்றாரோ அவர் தங்களுக்குள் ஞான விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள். ஞானம் இல்லை எனில் பரசிந்தனை செய்வார்கள். கண்காட்சியில் நீங்கள் எத்தனை பேருக்கு வழிகாட்டுகின்றீர்கள்? நம்முடைய தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள் என பிற தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிய வையுங்கள். எல்லா தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் எல்லாருமே ஆத்துமா, எல்லா ஆத்துமாக்களுக்கும் ஒரே தந்தை பரமாத்மா, எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். இவர்கள் முஸ்லிமாக இருக்கின்றார்கள், இவர்கள் வேறு தர்மத்தினராக இருக்கின்றார்கள் என நினைக்காதீர்கள். ஏன்னா அவங்களும் சகோதர ஆத்மாக்கள் தான். அவங்கள ஆத்மாவா நம்ம பார்க்கணும். ஆத்மாவை பாருங்கள், ஆத்மாவுக்கு புரிய வையுங்கள். கண்காட்சியில் புரிய வைக்கும் பொழுதுதான் ஆத்மா சகோதர ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறேன் என்ற பயிற்சி செய்யுங்கள். கண்காட்சியில் புரிய வைக்கும் போது நான் ஆத்மா சகோதர ஆத்மாவிற்கு புரிய வைக்கிறேன் என பயிற்சி செய்யுங்கள். இப்போது நமக்கு தந்தையிடமிருந்து பிராப்தி கிடைக்கின்றது. தன்னை ஆத்மா என்று புரிந்து என்னுடைய சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவோடு இப்போது நீங்கள் தந்தையிடம் செல்ல வேண்டும். நீண்ட காலமாக பிரிந்து விட்டீர்கள் என கூற வேண்டும். அந்த இடம் சாந்தி தாமம். இங்கு துக்கம் அசாந்தி இருக்கிறது. தன்னைத்தான் ஆத்மா என்று பயிற்சி செய்வதால் பெயர், தோற்றம், தேகத்தின் அனைத்து விஷயங்களும் மறந்துவிடும். ஆத்மா என்று புரிய வையுங்கள். இந்த ஆத்மா நன்றாக இருக்கிறார் இல்லையா என புரிந்து கொள்ள முடியும். கெட்டவர்களாக இருந்தால் விலகிவிட வேண்டும் என ஆத்மாவிற்கு கூறப்படுகிறது. நீங்கள் இப்போது எல்லையில்லாத தந்தையினுடைய குழந்தைகள். இங்கு நடித்து விட்டீர்கள். இப்போது மீண்டும் திரும்ப செல்ல வேண்டும், பாவனமாக வேண்டும். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும்.
பாவனமான உலகத்தில் எஜமானர் ஆவீர்கள். மனப்பூர்வமாக வாக்குறுதி செய்ய வேண்டும். வாக்குறுதி செய்யுங்கள் என தந்தை கூறுகின்றார். நீங்கள் தங்களுக்குள் சகோதர ஆத்மாக்கள். சாகாரத்தில் வந்த பிறகு சகோதரன் சகோதரி ஆகின்றீர்கள். சகோதரன் சகோதரி ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டார்கள். தூய்மையாகி மேலும் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உலகிற்கு எஜமானராவீர்கள். மாயாவிடம் தோல்வி அடைந்தாலும் உடனடியாக நிமிர்ந்து நில்லுங்கள் என புரிய வைக்கப்படுகிறது. எந்த அளவு உறுதியாக நிற்கின்றீர்களோ அவ்வளவு பிராப்தி ஏற்படும். அதனால சிறு தவறுகள் செய்தால் கூட பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், நிமிர்ந்து நிற்கணும். தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, நிமிர்ந்து நில்லுங்கள். பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சமாவது எழுவதற்கு முயற்சி பண்ணணும். விழுந்துட்டே இருந்தோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுவோம். அதனால பாபா சொல்றாங்க, தோல்வி அடைந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்கள். நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிராப்தி கிடைக்கும்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. லாபம் மற்றும் நஷ்டம் இருக்கிறதல்லவா, அரை கல்பத்திற்கு சேமிப்பு, பிறகு ராவண ராஜ்யத்தில் நஷ்டம் ஏற்படுகிறது. இதற்கு கணக்கு இருக்கிறதல்லவா, தோல்வியால் நஷ்டம், வெற்றியால் லாபம் ஏற்படுகிறது. எனவே தன்னைத்தான் முழுமையாக சோதனை செய்ய வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் உள்ளுக்குள் மகிழ்ச்சி ஏற்படும். அங்கு மகிமை மட்டும் செய்கிறார்கள், எதையும் புரியாமல் செய்கிறார்கள். நீங்களும் மகிமை செய்கிறீர்கள் அல்லவா, ஆனால் நீங்கள் பூஜை செய்வதில்லை. ஒரு தந்தையை நினைப்பதே முறையாகும் என கூறப்படுகிறது. பக்தியிலையும் இறைவனை நினைக்கிறாங்க, நீங்களும் இறைவனை நினைக்கிறீங்க. ஆனா நீங்க பூஜை செய்வது, அவர் தந்தை அப்படிங்கிற விஷயத்தை ஏத்துக்கிறீங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது. குழந்தைகளுக்கு தந்தையே கற்பிக்கிறார். நீங்கள் எந்த விதமான கேள்வி கேட்பதற்கும் அவசியமில்லை. கால சக்கரத்தின் நினைவு இருக்க வேண்டும். எப்படி நாம் மாயாவை வெற்றி அடைந்தோம், பிறகு தோல்வி அடைந்தோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். மாயாவிடம் தோல்வி அடைவதால் 100 மடங்கு தண்டனை ஏற்படும் என தந்தை புரிய வைக்கிறார். சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்த வேண்டாம். பாபா சொல்றாங்க, நம்ம மாயாவிடம் தோல்வி அடைந்து நம்ம டிஸ்சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா 100% தண்டனை கிடைக்கும் பாபா சொல்றாங்க. அதனால தோல்வி அடைந்தாலும் பரவாயில்ல, பாபா முதலே சொன்னாங்க இல்லையா, கொஞ்சம் நிமிர்ந்து நில்லுங்கள், அது தப்ப திரும்ப பண்ணாதீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சீக்கிரமாக வெற்றி அடைய முடியும். பாபாவுடைய நினைவு சகஜமாக நமக்கு கிடைக்கும். இல்லை எனில் பிராப்தியை பெற முடியாது. இது சத்திய நாராயணனுடைய கதையாகும். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. கீதையை தனியாகவும் சத்திய நாராயணனுடைய கதையை தனியாகவும் காட்டியுள்ளனர். இந்த கீதை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்கக்கூடியது. நான் உங்களை நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக கதை சொல்கிறேன் என பாபா கூறுகிறார். இதை கீதை என்றும் அமர்நாத் கதை என்றும் சொல்லலாம். தந்தை மட்டுமே 3வது கண்ணை கொடுக்கின்றார். நாம் தேவதையாக ஆகின்றோம். எனவே குணங்களை அவசியம் கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இந்த உலகத்தில் எந்த பொருளும் நிலையானது இல்லை. ஒரு சிவபாபா மட்டும் என்றும் நிலையானவர். மற்ற அனைத்தும் கீழே இறங்கி வர வேண்டும். ஆனால் அவரும் சங்கம யுகத்தில் அனைவரையும் அழைத்து செல்கிறார். பழைய உலகத்தை சேர்ந்த ஆத்மாக்களை புதிய உலகத்திற்கு அழைத்து செல்ல ஒருவர் மட்டும் வேண்டும் அல்லவா? ஆகவே நாடகத்திற்குள் இவை அனைத்தும் ரகசியமாக உள்ளது. தந்தை தூய்மையாக்குகிறார். எந்த ஒரு மனிதரையும் பகவான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆத்மாவின் இறக்கைகள் துண்டிக்கப்படுவதால பறக்க முடிவதில்லை என தந்தை புரிய வைக்கிறார். தந்தை ஞானம் மற்றும் யோகத்தினுடைய இறகுகளை கொடுக்கின்றார். யோக பலத்தின் மூலமாக உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்துவிடும். புண்ணிய ஆத்மாவாக ஆவீர்கள். ஆகவே முதலில் உழைக்க வேண்டும். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், சாட் எழுதுங்கள் என தந்தை புரிய வைக்கிறார். யாருடைய சாட் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் எழுதுவார்கள் மற்றும் அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். இப்போது அனைவரும் முயற்சி செய்கின்றனர். சாட் எழுதுவதில்லை எனில் யோகத்தில் சக்தி நிறையாது. சாட் எழுதுவதால் நிறைய லாபங்கள் இருக்கிறது. சாட்டில் முக்கிய விஷயங்களை குறிப்பிட வேண்டும். சேவை எவ்வளவு செய்தோம்,
மேலும் நினைவில் எவ்வளவு நேரம் இருந்தோம், இந்த 2 விஷயங்களையும் சார்ட்ல கண்டிப்பா எழுதணும்னு பாபா சொல்றாரு. எவ்வளவு நேரம் நான் பாபாவை நினைச்சேன், எவ்வளவு நான் சேவை பண்ணிருக்கேன், இந்த விஷயத்த கண்டிப்பாக நம்ம சார்ட்ல எழுதணும்னு பாபா சொல்றாரு. கடைசி நேரத்துல வேற எந்த பொருளினுடைய நினைவும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல எந்த பொருளினுடைய நினைவும் வரக்கூடாது அப்படின்னா, இப்ப இருந்து ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கான பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. அதுல ரொம்ப முயற்சி பண்ணும் போதுதான் கடைசி நேரத்துல வேற எந்த பொருளுமே நமக்கு ஞாபகத்துல வராது. அந்த அளவிற்கு நீங்க முயற்சி பண்ணணும். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து புண்ணிய ஆத்மாவாக ஆகணும் அப்படின்னு பாபா சொல்றாங்க. இதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளினுடைய நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: ஏகாந்தத்தில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையிலிருந்து மாயா மீது வெற்றி அடைந்து கர்மாதீத் நிலை அடைய வேண்டும். பிறருக்கு ஞானத்தை சொல்லும் போது நான் ஆத்மா, சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் தருகிறேன் என்ற நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். பெயர், தோற்றம், தேகம் அனைத்தையும் மறக்க வேண்டும். தூய்மையாக ஆவதற்கான வாக்குறுதி செய்து பாவனமாகி பாவனமான உலகிற்கு எஜமானர் ஆக வேண்டும். வரதானம்: சுயம் தாங்கள் இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது இச்சை என்றால் என்னவென்றே அறியாத நிலை உடையவராக ஆகி தந்தைக்கு சமமான இடையராது தானம் செய்பவராகவும் பரோபகாரியாகவும் ஆவீர்களாக. எப்படி பிரம்மா தந்தை சுயம் தனது நேரத்தை சேவைக்காக கொடுத்தார், சுயம் பணிவுடையவராக ஆகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். தான் செய்த செயல்களுக்காக கிடைக்க பெற்ற பெயரினுடைய பிராப்தியையும் தியாகம் செய்தார். பெயர், மதிப்பு, புகழ் அனைத்திலும் பரோபகாரியானார். தன்னுடையதை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார். சுயம் தன்னை எப்போதும் சேவாதாரியாக புரிந்து கொண்டார். குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். குழந்தைகளின் சுகத்தில்தான் தனது சுகம் இருப்பதாக கருதினார். இதுபோல தந்தைக்கு சமமாக இச்சா மாத்திரம் அபித்யா, அதாவது மஸ்த் பகிர், அதாவது போதையுள்ள துறவியாகி அகண்ட பரோபகாரி ஆகுங்கள். அப்போது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். சங்கதிகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். ஸ்லோகன்: ஞானம், குணம் மற்றும் தாரணையில் சிந்து கடல் ஆகுங்கள். ஸ்மிருதி நினைவில் பிந்து புள்ளி ஆகுங்கள். ஓம் சாந்தி. தங்களது சக்திசாலியான மனதின் மூலம் சக்தி கொடுக்கும் சேவை செய்யுங்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களது சிறந்த சக்திசாலி எண்ணங்கள் மூலம் சக்தி கொடுங்கள். பலவீனமானோருக்கு பலம் கொடுங்கள். தங்களது முயற்சியின் நேரத்தை மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பதில் ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பது என்றால் தன்னுடையதை சேமிப்பு செய்து கொள்வது. இப்போது அப்பேற்பட்ட அலைகளை பரப்புங்கள். செல்வேஷன், அதாவது வசதிகள் பெறுவதல்ல, நிவாரணம் கொடுக்க வேண்டும். கொடுப்பதில் பெறுவது அடங்கி உள்ளது. ஓம் சாந்தி.